எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய விவசாயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். வாங்க, விவசாயத்தை பற்றி கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காட்டில் கொஞ்சம் பழமரம் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், மாதஞ்செடி ஒன்று இருக்குது. அதில் இப்போ தான் பூ வச்சு பிஞ்சிடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் ஆரஞ்சு இருக்குது, சப்போட்டா இருக்குது, அதுக்கப்புறம் அவக்கடா இருக்குது, அதுக்கப்புறம் பப்ளி மாஸ் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிடலாம். பாருங்கள், ஆரஞ்சு மரம், ஆரஞ்சு மரத்தில் காய் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி பக்கத்துலேயே சப்போட்டா மரமும் இருக்குது. சப்போட்டா மரத்தில் பாருங்கள், எறும்பு நிறையா இருக்குது, சிவப்பு எறும்பு இருக்குது பாருங்கள். இதில் காய் எடுத்துருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், காய் பூவெலாம் இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே போவோம். போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் மரம் பக்கத்துலேயே இருக்கும். காய் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் பப்ளி மாஸ் மரம், பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோளம் போட்டிருக்கோம். சோளத்தில் பார்த்திங்கன்னா எலி தொலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அணில் சாப்பிட்டு அங்கே குழி குழியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், சோளம் வந்து நம்ம போட்டிருக்கோம். சோளம் போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. நம்ம சால் நடவு தான் போட்டிருக்கோம். மிஷினில் சால் நட மாதிரி எடுத்துருக்கோம் பாருங்கள். மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளது கரிசல் மண்ணும் செம்மண்ணும் கலந்த காடு தான் பாருங்கள். நம்ம காட்டில் தொல்லைன்னு பார்த்திங்கன்னா இந்த எலி தொல்லை தாங்க அதிகமாக இருக்கும் பாருங்கள். எலி வலை இருக்குது, சோளத்தை சாப்பிட்டுட்டே இருக்குது, நோண்டி நோண்டி சாப்பிடுது, பயிரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சோளம் நம்ம நட்டிருக்கோம், மிஷின் அதில் நட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாம் லைனாக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம களையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். மருந்து அடிச்சதால் களை இப்போ கண்ட்ரோலாக இருக்குது. சோளம் நட்டு ஒரு 3 நாளே மருந்து அடிச்சிட்டோம். இப்போ நம்ம சோளத்துக்கு உரமும் போட்டு தண்ணி விட்ருக்கோம் பாருங்கள். உரம் போட்டு ஒரு 2 நாள் ஆகுது பாருங்கள். சோளம் எவ்வளோ நேரம் அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சுற்றி வருவோம். நம்ம காட்டில் என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். சோளம் நடுறதுக்கு உழவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 சால் ஓட்டினா போதுமானது. அதுக்கு மண் தகுந்த மாதிரி தான் ஓட்டணும். நம்மளுக்கு செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்துறதுனால ஒரு 3 சால் நான் ஓட்டியிருக்கேன். செம்மண் கடந்தால் ஒரு 2 சால் ஓட்டினாவே போதுமானது. ஒரு சால் லொட்டவேட்ரு, ஒரு சால் 5 கலப்பு போட்டுட்டு இன்னொரு சால் லொட்டவேட்ரு போட்டினா போதும். என்னோடய காடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்துறதுனால நம்மளுக்கு கட்டி கட்டியாக வரும். கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா நம்ம சோளம் அவ்வளோவா சரியாக முளைக்காது. அதனால் ஒரு 3 சால் அழகாக ஓட்டி ஆகணும். கம்பல்சரி ஓட்டினா தான் நம்ம சோளம் அழகாக முளைக்கும். நான் 3 சால் ஓட்டியிருக்கேன். எனக்கு சோளம் சூப்பராக முளைச்சிருக்குது. மொதல் சாலம் 2 சாலம் 5 கலப்பு போட்டினேன். அதுக்கப்புறம் 3ஆவது சால் பார்த்திங்கன்னா லொட்டவேட்டர் போட்டு மண் நல்லா பவுடராக்கி இப்போ சோளம் நட்டுருக்கேன். எனக்கு சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்கள். நீங்களும் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் இப்படியே பண்ணுங்கள், சோளம் நல்லா முளைக்கும். செம்மண் கடந்தால் 2 சால், களிமண் கலந்த கடந்தால் ஒரு 3 சால், ஒரு சால் சேர்த்து ஓட்டுங்க, சோளம் நல்லா முளைக்கும். அப்படியே பாருங்கள், நம்ம மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்ச்சி கீழே விழுந்து கிடக்குது. இதான் நம்ம மாங்காய் மரம் பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம சுற்றி வருவோம். சோளத்துலேயே நான் ஊடு பயிரும் போட்டிருக்கேன். ஊடு பயிர்னா கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருணையும் போட்டிருக்கேன். வேர்க்கடலை சோளமும் ஒரே நாளாக இருக்கிறதால நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. பயிர் அறுவடை பண்ணும்போது நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். கருணை மட்டும் ஒரு 6 மாதம் ஆகும் எடுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தனியாக தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், கருணை இங்கே போட்டிருக்கோம் தனியாக. கருணை செடியெலாம் முளைச்சிருக்குது பாருங்கள். வாங்க செடியை இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணை செடி முளைச்சிருக்குது பாருங்கள். செடி நட்டு ஒரு 8 நாள் ஆகுது. செடி இன்னும் அவ்வளோ முளைக்கலை, 1-2 தான் வெளியே வந்திருக்குது. செடி ஒப்பாக முளைச்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க போகலாம். நான் மேலே கொஞ்சம் கருணையும் போட்டிருக்கேன், இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள். வாங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணை செடி தெரியும் பாருங்கள். கருணை செடி நட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகுது பாருங்கள். இதிலே கொஞ்சம் அறுவடையும் பண்ணிட்டேன். அறுவடை பண்ண இடத்துல சோளம் நட்டுருக்கேன் பாருங்கள். வாங்க காட்டுறேன் பாருங்கள்.
இந்த சோளம் நட்டு ஒரு 5 நாள் ஆகுது. இப்போ தான் எல்லாம் முளைச்சி வெளியே வருது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மண் பார்த்திங்கன்னா நமக்கு கரிசல் மண். சோளம் கொஞ்சம் தென்னடாக தான் முளைச்சிருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, போதுமானது தான் நம்மளுக்கு. பாருங்கள். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.